தமிழ்நாடு காவல்துறைக்குன்ட்டே ஒரு நடைமுறை இருக்கு. அது யாரா இருந்தாலும் சரிங்க. இந்த விசாரணைக்காக அழைச்சிட்டு போகும்போது, அவங்க பாத்ரூம்ல இன்வேரியபிளி எல்லாருமே பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துருவாங்க விசாரணையின் போது. அப்புறம் கால்ல, கையில கட்டு போட்டிருப்பாங்க. கோர்ட்லயே இந்த இத ப இந்த கேளு அந்த ஜட்ஜ் வந்து கேட்டிருக்கிறாரு. அது எப்படிங்க இது மாரி நம்ம தமிழ்நாடு கழிவறைகள்ல மட்டும் இது மாரி நடக்குது? அது இந்த காவல்துறை அவங்க விசாரணைக்கு அழைச்சிட்டு போகும்போது இது நடக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஃபேமஸான யூடியூபர், பத்திரிகையாளர் சவுக்கு சங்கருக்கு கூட அவர் கையில கட்டு போட்டிருந்தத நம்ம பார்த்தோம். விசாரணைக்கு போகும்போது. இந்த மாதிரி எல்லாருமே சவுக்கு சங்கர் முதற்கொண்டு கட்டு போடுற அளவுக்கு தான் நம்முடைய காவல்துறையினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய கழிவறைகள் இருக்கு அப்படின்னா, இந்த கவின ஆணவ கொலை செய்த அந்த பையன் சுர்ஜித், இப்போ கொலை நடந்து அரெஸ்ட் பண்ணி விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கணும். ஆனால் இப்போ வரைக்குமே அவருக்கு மட்டும் எப்படி சுத்தமான கழிவறை இருக்கு? அவருக்கு இன்னும் ஏன் இந்த கழிவறையில் அவர் இன்னும் வழுக்கி விழுகலை அப்படின்ற கேள்வியை நான் கேட்கல. அந்த கவி